பறவைகளோட கூடுகளை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி கூடு கட்டும். ரொம்ப சிக்கலான தூக்கணாங்குருவி கூடுல இருந்து இலைகளை மடிச்சு கூடுகளை கட்டும் தையல் சிட்டு, மிக உயரமான இடத்துல மட்டும் பெரிய கூடுகளை கட்டும் கழுகு. இந்த மாதிரி சிக்கலான பாதுகாப்பான கூடுகளை கட்டும் பறவைகளும் இருக்குங்க. ஆனா சில பறவைகள் தங்களோட கூடுகளை கட்ட ரொம்ப மெனக்கடுறது கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பொருளை வச்சு தனக்கு ஏத்த மாதிரி கூடுகளை கட்டிக்குங்க. ஏன் இந்த பறவைகள் இந்த மாதிரி எளிமையான கூடுகளை கட்டுதுன்றத பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். புதிய சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வாங்க பதிவுக்குள்ள போய் அதை பத்தி மேலும் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தும்பி சிட்டு. ஒரு தும்பி பூச்சியோட அளவே இருக்கிறதுனாலதான் இதுக்கு தும்பி சிட்டுன்னு பேர் வந்ததுங்க. உலகத்திலேயே மிகவும் சின்ன பறவைங்க இது. இவ்வளவு சின்ன பறவையா இருந்தாலும் அதோடைய உருவத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன அளவுக்குள்ள கூடுகளை கட்டிக்குங்க. அந்த கூடு பெரும்பாலும் நீர் பாசி வச்சு கட்டினதா தான் இருக்கும். இந்த பாசி வகை கூடுகள் பச்சை நிறத்துல ரொம்ப சின்ன அளவுல இருக்கும். இந்த பறவையோட கூடு மரத்துல இருக்கிறதே தெரியாதுங்க. இந்த பறவை கூடு கட்டுறதுக்கு பெரும்பாலும் சில வகை நீர் பாசிகளை தான் பயன்படுத்தும். கூடு கட்டுறதுக்கு எவ்வளவு பொருட்கள் கிடைக்கும் போது ஏன் இந்த சின்ன பறவை மட்டும் பாசியை கொண்டு கூடு கட்டுதுன்னு ஆராய்ச்சி பண்ணப்பதான் அதோடைய உண்மையான காரணம் என்னன்னு தெரிய வந்ததுங்க. இந்த பாசிகள் பாக்டீரியாக்களை வளர விடாதுங்க. பூஞ்சையும் பிடிக்காது, பூச்சி புழுக்களும் அதுக்குள்ள வளராதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூடுகள் குஞ்சுகள் வளர்றதுக்கு கதன்னு இருக்குமா. இவ்வளவு சின்ன பறவையா இருந்தாலும் எவ்வளவு திட்டமிட்டு கூடுகளை கட்டி இருக்கு. இது நீளவாழ் தாழைக்கூழின்னு அழைக்கப்படுற நீர்வாழ் பறவை. இதோட வாழ்நாள் எல்லாம் நீர்நிலைகள்ல இருக்கணும்ன்றதுனால இந்த பறவை அதோட கூடுகளை அப்படியே தண்ணி மேலேயே கட்டிடுங்க. இந்த பறவை கூடு கட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கிடுறது கிடையாதுங்க. நீர்நிலைகள்ல வளர்ந்திருக்கிற புற்கள் மேலதான் அப்படியே முட்டையிடும். வாழ்நாள் பூரா நீர்நிலைகள்ல வாழணுன்றதுக்காக இப்படி முட்டைகளையும் தண்ணீர் பரப்புலயே இட்டு இருக்கோங்க. வெள்ளம் வந்துட்டா கூட இந்த பறவைகளோட கூடு அப்படியே மிதந்து தண்ணீர் போற போக்குலயே போய் எங்காவது மேடான பகுதிகளில் நின்னுடுங்க. பாதுகாப்பு இல்லாத இடத்துல இந்த பறவை கூடு கட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது அந்த பறவையோட வாழ்க்கை முறைக்கு சரியானதா தாங்க இருக்கு. புறாக்களோட கூடுகளை பார்த்திருக்கீங்களா? சில வகை புறாக்கள் கூடுகள் கட்ட ரொம்ப மெனக்கிடாதுங்க. சும்மா கொஞ்சம் போல குச்சிகளை எடுத்து வந்து கும்பலா சேர்த்து வச்சு அதுதான் கூடுன்னு ஏத்துக்கும். இந்த பறவைகளுக்கு வெளியே எதிரிகள் அதிகம். அதனால கூடு கட்ட தேவையான பொருட்களை தேடி போறப்ப எதிரிகள் கிட்ட அனாவசியமா சிக்கிடக்கூடாதுன்ற பயம் தான் இப்படி ஏனோ தானோன்னு கூடு கட்டுதுங்க. இந்த மாதிரி எதையோ வச்சு நேர்த்தியா இல்லைனாலும் எப்படியோ தங்களுக்குன்னு இந்த பறவைகள் கூடுகளை கட்டிக்குது. ஆனா குயில் தெரியுமா? அழகா பாடும். ஏனோ தானோன்னு கூட கூடு கட்ட தெரியாதுங்க. மத்த பறவைகளோட கூட்டுல போய் இந்த பறவைக்கே தெரியாம முட்டையிட்டு வந்துடும். அழகா பாடுற திறமை இருந்தாலும் கூடு கட்டும் அறிவோ பொறுமையோ இந்த பறவைக்கு கிடையாதுங்க. குயில் பறவையோட வாழ்க்கை முறையே ரொம்ப வித்தியாசமானதுங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிய சொல்வனம் சேனலுக்கு முதன்முறை வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் புதிய சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஞாபகமா புதிய சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.